Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கிறோம்ல, இதுல வந்து நம்ம ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுல நம்ம 2 பார்ட் பார்த்து முடிச்சிட்டோம். மொத்தம் 8 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு ரிமைனிங் இருக்கிற ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி என்னன்னா கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டினா என்ன? ஃபர்ஸ்ட் கன்வல்யூஷன்னா என்னன்றது நம்ம பேசிக்கா ஒரு ஐடியா இருக்கு, ஒரு கான்செப்ட் இருக்கு. அது நம்ம இனி வரப்போற டாபிக்ஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டியில எப்படி வந்து இந்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் ஆகுன்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம கன்வல்யூஷனுக்கு ஒரு ஃபார்முலா முன்னாடி படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இங்கே ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு கன்வல்யூஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 சிக்னல்ஸ் தேவைப்படும். ஸோ ஒரு சிக்னல் வந்து நம்ம x1 of t எடுத்துக்கலாம், செகண்ட் சிக்னல் x2 of t எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிக்னலோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சோம்னா அது என்னது, நம்ம x1 of ஒமேகா நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி x2 of t ஒரு சிக்னல் இருக்கு, அதோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்னது, x2 of ஒமேகா. இப்போ கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா, கன்வல்யூஷனை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஸ்டார் சிம்பல் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ 2 சிக்னலோட கன்வல்யூஷன் எடுத்துட்டு அதுக்கு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த சிக்னலோடைய ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம், அதே மாதிரி இன்னொரு சிக்னலோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம், இந்த 2 மழையை மல்டிப்ளை பண்ணா அதுதான் என்னது, இந்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கன்வல்யூஷன் ஆஃப் 2 சிக்னல்ஸ். ஓகேவா? இதுதான் என்னது, கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதோட பேசிக் ஐடியா என்ன, 2 சிக்னலுக்கு கன்வல்யூஷன் பண்றோம். அந்த கன்வல்யூஷன் பண்ணிட்டு அந்த வேல்யூ அதுக்கு அந்த சிக்னலோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்னன்னா 2 சிக்னலோடைய ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது தான் வேல்யூ தான் என்னது, தட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுதான் என்னது, கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சுன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கன்வல்யூஷன்னா என்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். x1 of t convolution x2 of t. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம் நம்ம, இன்டெக்ரல் -∞ to ∞. இந்த சிக்னல் ஃபர்ஸ்ட் சிக்னல்ல வந்து நம்ம டைம் இந்த டீக்கு பதில் ஒரு புதுசாக வேரியபிள் ரீப்ளேஸ் பண்ணுவோம். x1 of tau, x2 of t minus tau d tau. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது, நம்மளுடைய ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x1 of t convolution x2 of t. So Fourier transform formula என்னது நமக்கு, integral -∞ to ∞ x1 of t convolution x2 of t into e power minus j omega t dt. இதுதானே நம்மளோட ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த கன்வல்யூஷன் இந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன வரும், இன்டெக்ரல் -∞ இது முன்னாடியே இருக்குது, இதுக்கு பதில் இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ -∞ x1 of tau x2 of t minus tau d tau e power minus j omega t dt. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இன்டெக்ரல்ஸோட ஆர்டரை சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா, இன்டெக்ரல் -∞ to ∞, இந்த x1 of t வெளியில் எடுத்துடலாம். x1 of t வெளியில் எடுத்துட்டு இன்டெக்ரல் -∞ to ∞, x2 of t minus tau இந்த dt உள்ள எடுத்துட்டு e power minus j omega t வெளியில் என்ன போட்டுக்கலாம், d tau. ஓகேவா? நம்ம வந்து ஜஸ்ட் அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். இனி இப்போ ஒரு சின்ன சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம். என்னது, t minus tau equal to p ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். ஸோ இப்படி எடுக்கும்போது என்ன வரும், அப்படி எடுக்கும்போது dt is equal to என்ன வரும், dp. ஸோ அப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷன் எடுத்தது அப்ளை பண்ணோம்னா என்ன வரும், இன்டெக்ரல் -∞ to ∞, x1 of t அப்படியே இருக்கட்டும், இன்டெக்ரல் -∞ t x of t minus tauக்கு என்ன எடுத்திருக்கோம், x2 of pன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த dtக்கு பதில் என்ன போடணும், dp வரும். e பவர் மைனஸ் t மைனஸ் டவுக்கு பதில் நம்ம p எடுத்திருக்கோம். அப்போ tக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், p plus tau. ஓகேவா? வெளியில் என்ன இருக்கு, d tau இருக்கு. ஓகேவா? இதை நம்ம பிரித்து எழுதிடலாமா? ஸோ இன்டெக்ரல் -∞ to ∞, x1 of t integral -∞ to ∞, x2 of p e power minus j omega p dp. இங்கே ஒரு e power minus j omega p வரும், minus j omega tau வரும். ஸோ நான் அதை என்ன பண்ணிடுறேன், வெளியில் எடுத்துடுறேன். e power minus j omega tau d tau. ஸோ இப்போ பாருங்களா, இந்த இடத்த பாருங்களா, இன்டெக்ரல் -∞ x2 of p e power minus j omega p dp. நமக்கு tக்கு பதில் p இருக்கு, அவ்வளோதான். அப்போ நம்ம இதை எழுதிக்கலாம், x2 of omega எழுதிடலாமா? ஸோ x2 of omega into மீதி எல்லா டேர்மையும் பாருங்க, இன்டெக்ரல் -∞ x2 of t, அதே மாதிரி e power minus j omega tau d tau. t க்கு பதில்
டவ் இருக்கு. அப்போ அதுக்கு என்ன எழுதலாம்? x1 ஆஃப் ஒமேகான்னு எழுதிடலாமா? ஸோ என்னது அப்போ நம்ம கிடைச்சிருச்சா? ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x1 ஆஃப் டி கன்வல்யூஷன் x2 ஆஃப் டி, இந்த ரெண்டும் கன்வல்யூஷன் எடுத்துட்டு அதுக்கு நம்ம ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? ரெண்டு சிக்னலோடைய ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் என்னது? அதோட ஆன்சர். ஸோ இதுதான் என்னது? கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்கிறோம்? ரெண்டு சிக்னல் இருக்குது, அந்த ரெண்டு சிக்னலோட கன்வல்யூஷனுக்கு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சோன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, ரெண்டு சிக்னலோடைய ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மை இன்டூ பண்ணால் கிடைக்கிற வேல்யூ தான் என்னது? திஸ் வேல்யூ அப்படின்றதான் என்னது? கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம இப்போ கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அதில் என்னது? ரெண்டு சிக்னலையும் கன்வல்யூஷன் பண்ணிட்டு அதுக்கு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சா என்ன வரும்னு பார்த்தோம். இது என்னன்னா நார்மல் மல்டிப்ளிகேஷன். ரெண்டு சிக்னல் இருக்கு, அதோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு கொடுத்துட்டான். ஸோ அந்த ரெண்டு சிக்னலையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த சிக்னலோடைய ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்னா ரெண்டு சிக்னலோடைய ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கா, ஸோ அந்த இண்டிவிஜுவல் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மை கன்வல்யூட் பண்ணிட்டு 2π கொண்டு டிவைட் பண்ணால் அதுதான் என்னது? ஆன்சர். ஸோ அதுதான் என்னது? திஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? ரெண்டு சிக்னலை மல்டிப்ளை பண்ணுறோம், அந்த சிக்னலுக்கு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சோம்னா அந்த ஒவ்வொரு சிக்னலோடைய ரெஸ்பெக்டிவ் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு கன்வல்யூஷன் எடுத்துட்டு டிவைடட் பை 2π கண்டுபிடிச்சோம்னா அதுதான் திஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வந்துச்சுன்னு ப்ரூஃப் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இதை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு ஃபார்முலா என்னது? நமக்கு இன்டெக்ரல் -∞ to ∞ x1 ஆஃப் டி x2 ஆஃப் டி e பவர் -j⍵t into dt. இதுதானே நம்மளோட ஃபார்முலா. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த இன்வர்ஸ் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. எக்ஸ் ஆஃப் டிக்கு நம்ம இன்வர்ஸ் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா படித்தோம். அந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? இன்டெக்ரல் -∞ இது அப்படியே இருக்கும். இந்த எக்ஸ் ஆஃப் டிக்கு ஃபார்முலா என்ன நம்ம படிச்சிருக்கோம்? 1/2π இன்டெக்ரல் -∞ x ஆஃப் ஒமேகா இன்டூ e பவர் j⍵t into d ஒமேகான்னு படிச்சிருக்கோம். அப்படி தானே? ஸோ இதுதான் நம்ம படித்த ஃபார்முலா. இந்த எக்ஸ் ஆஃப் டி இன்வர்ஸ் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த எக்ஸ் ஆஃப் டிக்கு பதில் இங்கே x1 ஆஃப் டி இருக்குது. நம்ம ஏதாவது ஒன்றை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது நம்ம 1/2π இன்டெக்ரல் -∞ இந்த ஒமேகா இருக்குல்ல, இந்த ஒமேகாவும் இங்கே ஒரு ஒமேகாவும் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் இந்த ஒமேகாவுக்கு பதில் வேற ஒரு வேரியபிள் எழுதுகிறேன். ஸோ x1 ஆஃப் எல் இன்டூ இ பவர் ஜே ஒமேகாவுக்கு பதில் இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். இ பவர் ஜே லாம்டா டி இன்டூ டிஎல். ஓகேவா? சாரி, டி லாம்டா தானே வரும். இது வந்து நான் இந்த x1 டிக்கு மட்டும் இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். மீதி இருக்கிறத அப்படி எழுதிடலாம். x2 ஆஃப் டி இன்டூ இ பவர் -j⍵t இன்டூ டிடி. ஓகேவா? இப்போ நான் இந்த இன்டெக்ரலில் ஆர்டரை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த 1/2π நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த x1 ஆஃப் எல்லை வெளியில் எடுத்துடலாம். இங்கே ஒரு லிமிட்ஸ் இருக்குல்ல, -∞ to ∞, அது அப்படியே இருக்கட்டும். இந்த x1 ஆஃப் வெளியில் எடுத்துடலாம். இந்த இதை வந்து லிமிட்ஸை உள்ளே கொண்டு போயிடலாம். இன்டெக்ரல் -∞ x2 ஆஃப் டி இங்கே இ பவர் ஜே லாம்டா டி இருக்கா, இங்கே இ பவர் -j⍵t இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? இ பவர் -j⍵ லாம்டா டி எழுதிடலாமா? இங்கே டிடி இன்டூ டி லாம்டா. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ஜேவை காமனாக வெளியில் எடுத்துருங்க. லாம்டா -ω⍵tன்னு வரும். ஸோ அதில் மைனஸை நான் வெளியில் எடுத்துறேன். மைனஸை வெளியில் எடுத்தால் இந்த மாதிரி ஒமேகா -லாம்டா இன்டூ டீன்னு கிடைக்கும். ஸோ இதை ஒரு ப்ராக்கெட் போடுங்க. ஸோ இந்த ப்ராக்கெட் போட்டிங்கன்னா இதை பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு? இன்டெக்ரல் -∞ எக்ஸ் ஆஃப் டி டு இ பவர் -j⍵t dt ஃபார்முலா எக்ஸ் ஆஃப் ஒமேகா நமக்கு தெரியும். ஒமேகாக்கு பதில் ஒமேகா லாம்டான்னு இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 1/2π இன்டெக்ரல் -∞ x1 ஆஃப் எல் இருக்கட்டும். இதுக்கு பதில் நம்ம என்ன எழுத போகிறோம்? x2 ஆஃப் ஒமேகா லாம்டா இன்டூ டி லாம்டா. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இதே இந்த ஃபார்முலாவுக்கு இப்படி கம்பேர் ஆகுதா? -∞ எக்ஸ் ஆஃப் டவு இன்டூ x1 ஆஃப் டவு x2 ஆஃப் டி மைனஸ் டவுன்னு வரும்ல. நம்ம கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி, கன்வல்யூஷன் ஃபார்முலா தானே. x1 ஆஃப் டிக்கும் கன்வல்யூஷன் x2 ஆஃப் டி இதுக்கு ஃபார்முலா என்னது? இதுதான். ஸோ அப்போ இதை நம்ம அப்படி இங்கே அப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? 1/2π x1 ஆஃப் ஒமேகா கன்வல்யூஷன் x2 ஆஃப் ஒமேகா. ஸோ இதுதான் என்னது? ஹென்ஸ் ப்ரூவ்டு. நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்துடுச்சா? என்ன வந்துடுச்சுல்ல? நம்ம இதை எடுத்து ப்ரூஃப் பண்ணி இது வந்துடுச்சு. ஸோ இதுதான் என்னது? மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிக்கும் கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்களா? அங்கே நம்ம கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டியை
கன்வல்யூஷனுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சோன்னா 2 சிக்னலோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மை இன்டூ பண்ணால் கிடைக்கிறது ஆன்சர். அதே இது 2 சிக்னலை மல்டிப்ளை பண்ணிட்டு நார்மல் மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சோன்னா என்ன வருது நமக்கு அந்த கன்வல்யூஷன் வருது. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் வருது 1/2π. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு ப்ரூஃப் பண்ணணும் உங்களுக்கு தேவையில்லைன்னா கூட ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒவ்வொரு இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி கம்பேர் பண்ணி மைண்டில் நிற்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ மாடுலேஷன்னா என்ன, நம்ம வந்து டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஒரு சப்ஜெக்ட் படிப்போம், அதில் தான் இந்த மாடுலேஷன்னா என்னன்னு வரும். ஸோ மாடுலேஷன்னா என்னென்னா ஒரு சிக்னல் இருக்கும், நார்மலாக ஒரு சிக்னல் இருக்கும், அதை வந்து நம்ம மாடுலேட் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக ஒரு சிக்னலை ஆட் பண்ணி இன்ட்ரூவ் பண்ணி விடுவோம். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து அதாவது கேரியர்னு படிப்போம். ஸோ அந்த டிஜிட்டல் மாடுலேஷன் படிக்கும்போது தெரியும். ஸோ நம்ம இங்கே ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் அது எப்படி யூஸ் ஆகுதுன்னா ஒரு சிக்னல் x(t)ன்னு ஒரு சிக்னல் இருக்குது, அதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னது x(ω) நமக்கு தெரியும். அந்த நார்மல் சிக்னல் இருக்குல்ல, அந்த சிக்னலோட உங்களுக்கு ஒரு 2 மாடுலேஷன் டேர்ம்ஸ் இருக்குது, அதாவது cos ωct சொல்லுவாங்க. அந்த இதை இன்டூ பண்ணி நமக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னா என்ன வரும், அதே cos ωct பதில் sin ωct. ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு மாடுலேஷன் டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சிக்னல் இன்டூ திஸ் மாடுலேஷன் டேர்ம் பண்ணும்போது அதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சா என்ன வரும். ஸோ 1/2 இன்டூ x(ω - ωc) ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ωc. ஸோ இது காஸ் சைன் என்ன வரும்னா 1/2க்கு பதில் 1/2jன்னு வரும். இங்கே வந்து நடுவில் ப்ளஸ்க்கு பதில் இங்கே மைனஸ் வரும், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ இது எப்படி வந்துச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். சிம்பிள் தான் இது. ஃபஸ்ட்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x(t) இன்டூ cos ωct. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த cos ωt cos θ அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு, நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு ஃபார்முலா வரும். ஸோ அதை நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ x(t) இன்டூ cos ωct என்ன ஃபார்முலானா e⁻jωct ப்ளஸ் e⁻−jωct டிவைடட் பை 2. இதுதான் என்னது cos ωct ஃபார்முலா. அதாவது நம்ம எப்படி படிச்சிருப்போம், நாங்கள் cos θன்னு படிப்போம். cos θ என்னன்னா e⁻jθ ப்ளஸ் e⁻−jθ டிவைடட் பை 2ன்னு படிப்போம் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கில். அதே இது θக்கு பதில் ωct இருக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ நான் இதை அப்ளை பண்ணி எழுதிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த 1/2 வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன வரும், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x(t) into e⁻jωct plus Fourier transform of x(t) into e⁻−jωct. ஓகேவா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, இது வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியில் இருக்குதா. ஒரு சிக்னல் இன்டூ ஒரு ஃப்ரீக்வன்சி டேர்ம் இன்டூ பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஆஃப் இந்த ஒமேகா மைனஸ் ஒமேகா(c)ன்னு வரும். அதே மாதிரி இது பண்ணும்போது எக்ஸ் ஆஃப் ஒமேகா மைனஸ் இருந்துச்சு, இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வரும். ஓகேவா? ஸோ ப்ரூஃப் ஆகிடுச்சா, ரைட் ஹேண்ட் சைடு வந்துடுச்சா, வந்துருக்குல்ல. ஸோ இதே இது இந்த காஸ் டீக்கு நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, அதே மாதிரி சைன் டீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சைன் டீட்டா என்ன ஃபார்முலானா e⁻−jθ மைனஸ் e⁻−jθ டிவைடட் பை 2jன்னு வரும். ஸோ இதே இது நீங்கள் இந்த இடத்துல அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு அதே மாதிரி நடுவில் மைனஸ் வரும், இங்கே ஒரு 1/2j வரும். ஓகேவா? இதுதான் என்னது மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் வந்து இன்னும் இருக்கல, இதை வந்து நீங்கள் மக்கப் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஒரு சிக்னல் இன்டூ தட் மாடுலேஷன் டேர்ம்ஸை இன்டூ பண்ணால் அந்த டேர்மோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னா காசாக இருந்துச்சுன்னா 1/2 x(ω - ωc) ப்ளஸ் x(ω + ωc). அதே இது சைனாக இருந்துச்சுன்னா 1/2க்கு பதில் 1/2j வரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸுமே என்ன கம்பேர் பண்ணி படிக்கணும்னா கன்வல்யூஷனையும் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டியும் கம்பேர் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி தனி. ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.